பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தன்னம்பிக்கை கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் எனவும் பதிவு. பிற்போக்குத்தனமான பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு. ஆசிரியரை அவமரியாதை செய்த பேச்சாளரை சும்மா விடமாட்டேன் என்றும் எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று சென்னை திரும்புவதாக அறிவிப்பு. அமைச்சர் அன்பில் மகேஷிடம் விளக்கம் அளிப்பேன் என்று வீடியோ வெளியிட்டு பேச்சு. விஜய் தலைமையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் 50,000 இருக்கைகள், 1000 பேருந்துகள், 300 வேன்கள், 1000 இருசக்கர வாகனம் வரும் என பதில் மனுவில் தகவல். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் காண்கிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். கட்சியில் இணைந்த சில மணி நேரத்திலேயே வெளியான அறிவிப்பு. மதுரை புத்தக திருவிழாவில் பக்தி பாடலுக்கு பள்ளி மாணவிகள் சாமி ஆடியதால் பரபரப்பு. சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கும்பகோணத்தில் உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. சிலிண்டர் வெடித்து சிதறியதால் அலறியடித்து ஓடிய மக்கள். சென்னை பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். வார விடுமுறையை ஒட்டி பலர் சொந்த ஊருக்கு படையெடுத்ததால் அணிவகுத்த வாகனங்கள். ஆன்லைன் செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்ட 60 லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்து கோவை தனிப்படை காவல்துறை விசாரணை. அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. வேலூர் அருகே பெண் சிசு உயிரிழப்பில் தலைமறைவாக இருந்த பெற்றோர் கைது. பிறந்தது பெண் குழந்தையாக இருந்ததால் எருக்கம்பால் ஊற்றிக் கொன்ற கொடூர தந்தை. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இன்னும் வெள்ளம் வடியாததால் தொடரும் மீட்புப் பணிகள். அடுக்குமாடி கட்டிடங்களில் உள்ளவர்களை படகுகள் மூலம் மீட்கும் மீட்புக் குழுவினர். பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கம் வென்று அசத்தல். குண்டு எறிதல் போட்டியிலும் வெண்கலம் கிடைக்க பதக்கங்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்வு. அமெரிக்க ஓபன் டென்னிஸில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இத்தாலி வீரர் சின்னர். அரையிறுதியில் இங்கிலாந்து வீரரை வீழ்த்தி வெற்றி. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.